வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை என்பது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் சாதாரணமாக தெரிந்தாலும் உண்மையில் அது பல சோதனைகள், பல மனவேதனைகள், பல அமைதியான கண்ணீரின் கதைகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். உங்களை வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நீங்கள் எப்போதும் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நபர்களாக இருப்பீர்கள். தெரியாமல் கூட தீங்கு செய்தாலும் அதனை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒரு காயங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் உங்களுக்கு தீங்கு அனைவரும் செய்துவிட்டு செல்வார்கள். உங்களிடம் நெருக்கமாக இருந்தவர்கள் தான் இந்த மாதிரி சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார்கள். ஆனால் ஏன் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று உங்களுக்கும் தெரியாது. அவர்களும் ஏன் செய்தார்கள் என்று அவர்களும் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை வைத்து விளையாடி கொண்டு சென்றிருப்பார். இதுதான் மேசம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கும். உங்களுடைய மனசு மிகவும் நேர்மையானதாக இருக்கும். யாராவது உங்களிடம் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்தால் அது உங்களுடைய பிரச்சனைகள் போலவே எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நீங்க உதவ நினைப்பீர்கள். ஒரு சில நிமிடங்கள் வரை உங்களுடைய மனது கேட்கவே கேட்காது. என்னடா நம்முடைய வாழ்க்கையை விட இவங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றும். இதுதான் இந்த மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில அவங்களுடைய குணங்களாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே நபர்கள் தான் சில சமயம் உங்களுடைய வாழ்க்கையில பின்னால் இருந்து பேசக்கூடிய நபர்களாகவும் மாறியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து பண்ணி யாரெல்லாம் வளர்த்து விட்டீர்களோ அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக்கி விடுவார்கள். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் கிடையாது, பல முறை நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு முறைக்கு பல முறை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி செய்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருப்பார்கள். இதனால் தான் இன்று நீங்கள் பலரிடம் இருந்து தூரமாக இருக்க விரும்புவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கூட இருந்து கொண்டே உங்களுக்கு செய்த துரோகங்கள். நீங்க அதற்காண்டி போய் சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சென்று விடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்கள் விலகி இருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய குணமாக நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமோ? நீங்கள் யாரிடமும் உங்களுடைய மனவேதனையை சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்களை நீங்கள் மட்டும்தான் சுமந்து கொண்டிருப்பீங்க. அதை மற்றவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் மிகவும் தைரியமானவர்கள் போல நிச்சயமாக தெரியும். அப்படி தெரிந்தாலுமே உள்ளுக்குள் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். உங்களை பற்றி மட்டும் கிடையாது, யாராவது ஒருவரை நீங்கள் ரோட்ல போகக்கூடிய ஒருவரையோ யாராவது ஒருவர் உங்களை விட ஏழ்மையாக தெரிந்தார்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருக்கு, ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுடைய மனதை நீங்களே சொல்லி தேத்தி கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால தான் சில சமயம் சிறிய விஷயங்களுக்கு உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வந்துவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் பலருக்காக தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனால் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிதாக தெரியலாம். ஆனால் அது மற்றவங்களுக்கு பெரிய ஒரு தியாகம் போலத்தான் நிச்சயமாக நீங்கள் செய்தது அவர்களுக்கு தெரியும். குடும்பத்திற்காக, முக்கியமாக நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக நீங்கள் பல விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த தியாகங்களை நினைத்து இன்று உங்களுக்கு நன்றி கூறும் நபர்கள் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். உங்களை பயன்படுத்தி கொண்ட நபர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ உங்களுடைய தேவையவோ அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை ஆண்டியாக்கி விட்டு அவர்கள் பணக்காரன் ஆகி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்ய மாட்டார்கள். எங்கு சென்றாலும் உங்களை செலவு செய்ய வைப்பார்கள். இதுதான் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வழியாக நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் கூட ஏதோ ஒரு காரணத்தால் அது நிறைவேறாமல் உங்களுக்கு போயிருக்கும். இன்னும் சில சமயம் நம்பிக்கை வைத்து தொடங்கிய வேலை தோல்வியில் போய் முடிந்திருக்கும். இன்னும் சில சமயங்கள் நீங்கள் நம்பிய நபர்களே உங்களை விட்டு போகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடந்ததற்கான காரணங்கள் உங்களுடைய கர்ம காலமும் கிரகங்களின் நிலைகளுமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த காலங்கள் இப்போது மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். மாறி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றமாக அது நிச்சயமாக இருக்கும். இது இந்த ஒரு விஷயமானது மிகவும் முக்கியமான ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறப் போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பமானது ஆரம்பிக்கும்.
இதுவரை உங்களிடம் இருந்து தூரமாக இருந்த நபர்கள் கூட, நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாமல் இருந்த நபர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் ஆரம்பமாகும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய கிரக நிலைகள் இது அனைத்தும் சேர்த்து உங்களை மீண்டும் அவர்களை தேடி வர வைக்கும். உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் தேடி வந்து உங்களிடம் பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் இதுவரை நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதுவரை தூரமாக இருந்த நபர்கள், உங்களை விட்டு விலகிய நபர்கள் அனைவரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமானது உங்களுக்கு வந்துவிட்டது. இதிலும் சிலர் உங்களுடைய பழைய நண்பர்களாக கூட நிச்சயமாக இருக்கலாம். சிலர் உங்களுடைய உறவினர்களாகவோ இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக வரக்கூடிய நபர்களாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவார்கள். இனிமே வரக்கூடிய நபர்களின் வரவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். ஏன் அப்படின்னா அவர்கள் உங்களுடைய திறமைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுப்பதற்கான ஒரு காலமாக இருக்கும். வேலை தொடர்பான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் திடீரென்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையையும் அது முழுமையாக மாற்றும். இதே போல இந்த மேஷம் ராசி வாழ்க்கையில இன்னொரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரை தொடங்காமல் இருந்த சில முயற்சிகளை இப்போது தொடங்க நினைப்பீங்க. தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை நிச்சயமாக பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். இது ஒரு புதிய வேலை முயற்சியாக இருக்கலாம், அல்லது வியாபார முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திறமையை உலகிற்கு காட்டக்கூடிய ஒரு முயற்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த முயற்சிகள் ஆரம்பத்தில் சிறியதாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது தொடங்கிவிட்டது. இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில்களோ, சின்ன சின்ன வியாபாரங்களோ அது இன்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறியதாக தெரியலாம். பார்ப்பதற்கு செய்வதற்கும் கேவலமாக கூட உங்களுடைய மனதிற்குள் தோன்றலாம். ஆனால் அதனை நீங்கள் வைத்து நடத்தி பாருங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் போக போக அவ்வளவு லாபங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மாற்றத்தை, உங்களுடைய வாழ்க்கையவே அது முழுமையாக மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இதுவரை உங்களை மதிக்காமல் நடந்த நபர்கள் கூட இனிமேல் உங்களை வேற மாதிரி பார்ப்பார்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் இதுவரை நடந்து கொண்ட விதங்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், பிரச்சனைகள் இது அனைத்தையும் பார்த்து உங்களை அவங்க நினைப்பில் ஒரு மாதிரி உங்களை வைத்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பணம், நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள், நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இது அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது உங்களை ஒரு பெரிய மனிதன் போல அனைவரும் நம்புவார்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்பட்டாலே அனைவரும் பார்வையும் நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நிலைத்தன்மை நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் மெல்ல மெல்ல குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். மெல்ல மெல்ல குறைந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். மேஷம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்குள்ள இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு ஈகோ, எது செய்தாலும் அதை கைவிடாமல் மீண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை என உங்கள் மீது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதனால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்து கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையானது இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களை மீண்டும் முன்னேற்றி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அழகான ஒரு பாதையை தேடி கொடுக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனமாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய புதிய நபர்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். யாரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரிடம் தூரமாக விலக வேண்டும் என்பதை இந்த முறை நீங்க சரியாக முடிவு செய்யுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வரப்போகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த சந்தோஷம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருந்த கனவுகள் நிஜமாக கூடிய நாட்கள் தூரத்தில் கிடையாது, அருகில் வந்துவிட்டது. எனவே மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை.
அது ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகிறது. அந்த அத்தியாயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கே பெருமை அடையக்கூடிய அளவுக்கு நிச்சயமான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை பலமான ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே நடந்தது. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.